சார் இந்த செட்டில்மெண்ட் டீடு, கிஃப்ட் டீடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து இருக்கு அப்படின்றது ஒண்ணு கேள்விப்பட்டேன். அதை தாண்டி வில் டீடுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ இது மூணுத்துக்கும் வந்து என்ன ரிலேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஓவராலா வந்து பார்க்கும்போது இந்த வீட்ல வந்து பெரியவங்க இந்த மாதிரி செட்டில்மெண்ட் டீடு எழுதி வச்சிருக்காங்க, இல்ல அப்படின்னா உயில் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது என்ன சார் அது ரெண்டு, அந்த ரெண்டா மூணா, அது என்னதான் அது? ஓகே, ஸோ இந்த நீங்க சொன்ன 3 டாக்குமெண்ட்னு நம்மளோட சொத்தை நம்ம இறந்த பிறகு நம்மளோட லீகல் ஹேர்ஸ்க்கு நம்ம கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டாக்குமெண்ட்ஸ். ஸோ செட்டில்மெண்ட் டீடு, கிஃப்ட் டீடு இது மோர் ஆர் லெஸ் வந்து சிமிலர்லாம். ஓகே, இதை வந்து தானப்பத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த செட்டில்மெண்ட் டீடுக்கும் அதாவது தானப்பத்திரத்துக்கும் உயிலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, உயில் வந்து யார் எழுதுறாங்களோ அவங்களோட இறப்புக்கு அப்புறம் வந்து என்ஃபோர்ஸ் ஆகும். அது வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பயன்பாட்டுக்கு வரும். இது வந்து இந்த தானப்பத்திரம் அப்படின்றது அவர் உயிரோட இருக்கையிலே அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவரோட லீகல் ஹேர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்.